பாமகவில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட அதிகார மோதலை அடுத்து 2 அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர். யாருக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்கும் என்று தொண்டர்கள் பெரும் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடம்பெற்றுள்ளார். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 20 முதல் 25 தொகுதிகள் வரையிலும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியும் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. ஆனால் திருமாவளவன் ராமதாஸ் அணியை கூட்டணியில் இணைவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக சொல்லப்பட்டது. இதனால் ராமதாஸ் தரப்பு திமுக கூட்டணியில் இணைவதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் அன்புமணி இணைந்துள்ளதால் அந்த கூட்டணிக்கு செல்ல ராமதாஸ் போக வாய்ப்பில்லை. மேலும் ராமதாஸை அதிமுக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று ஏற்கனவே அன்புமணி கூறிவிட்டார். திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் கூட்டணி சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஓரிரு நாளில் செங்கோட்டையின் மூலம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நாட்களில் செங்கோட்டையின் மூலம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தாவேக கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்பதால் சோகத்தில் இருந்து வந்த விஜய் தற்போது ராமதாஸ் வருகையால் உற்சாகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராமதாஸுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு நல்லது நடக்கட்டும் என்று தாவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.